ஹாய் காய்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அட்மாஸ் சேனல் 96. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு சிக்கன் மசாலா, செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இவங்க வந்து என்னோட சிஸ்டர். வணக்கம். எங்க 2 பேருக்கு சேலஞ்ச் கைஸ். நான் வந்து சிக்கன் கிரேவி பண்றேன்னு சொன்னேன், இவங்க வந்து 65 பண்றேன்னு சொன்னாங்க. 2 பேர்ல யார் பெஸ்டா பண்றோம்னு இன்னைக்கு நாங்க சேலஞ்ச் பண்றோம். பாருங்க நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன், பட்டை, லவங்கம், லெமன், கரம் மசாலா, மிளகுத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி. சிக்கனை நல்லா கழுவிக்கணும், ஓகேங்களா? கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா இது பண்ணிட்டு வச்சிட்டேன். இப்போ நம்ம இதை மறந்துட்டேன். இது நம்ம கொஞ்ச நேரம் நல்லா நல்லா வேக வைக்கணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும் எண்ணெய்ங்கெல்லாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா பச்சை வாசனை போயிடணும் காய்ஸ், ஓகேங்களா? அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் இங்கே வெந்துச்சு. தண்ணியெல்லாம் வெடிச்சுட்டு தான் போடணும், வெறும் சிக்கனை மட்டும் தான் நம்ம இதில் போடணும், ஓகேங்களா? நல்லா அடி பிடிக்காம அப்பப்போ நம்ம கலந்துக்கணும் காய்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு அப்புறமா தக்காளி போட்டு வேண்டியதான். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசந்துச்சுங்க. தேவையான அளவு காய்ஸ். காரமாக சாப்பிடுறீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லை லிமிட்டான காரம் போதுன்னா லிமிட்டாக போட்டுக்கோங்க. கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. சிக்கன் பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கிரேவியெல்லாம் எவ்வளோ சூப்பராக அதில் மிக்ஸ் ஆயிருக்குன்னு. தண்ணி இப்படிதான் இருக்கணும், நல்லா சுண்டி போயிருச்சு. நம்ம சப்பாத்தியில் வச்சு சாப்பாடுல வச்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளோட கிரேவி முடிஞ்சிச்சு கைஸ். சிக்கன் 65 இல்லைன்னா நம்மளோட சிக்கன் கிரேவியா பார்த்துக்கலாம் கைஸ். ரெடியா? எத்தனைங்களா பார்த்துக்கலாம். இன்னும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்ம கொத்தமல்லி லெமன் பிழிஞ்சு போட்டால் நம்ம குழம்பு ரெடி. எப்பவுமே துணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? என்ன துணி இது பேர் சொல்லுவாங்க, இது பேருக்கு என்ன துணி சொல்லுவாங்க? மட்டி கறி துணி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டுக்கு இப்பயே பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்மளுடைய சிக்கன் 65 பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. நம்ம ஸ்மெல்லே போதும் அவங்களுக்கு பயம் வருதுக்கா, அவங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஒரு ஃப்ளேவர் கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக பண்ணுறேன், கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் நான் கண்டிப்பாக என் பெஸ்ட்டு கொடுத்து நான் பண்ணுறேன், ஓகேங்களா? சிக்கன் 65 செட்டிநாடு, சாரி செட்டிநாடு சொல்லிட்டு நம்ம ஹோம்மேடு, இது ஹோம்மேடு கிரேவி தான் நம்ம பண்ணுறோம், ஓகேங்களா? இது செட்டிநாடுலாம் இல்லை, ஆனால் எல்லா மசாலா எதுவுமே நம்ம எல்லாமே ஹோம்மேடில் அடிச்சுட்டு தான் பண்ணுறோம், ஓகேங்களா? எதுவுமே நம்ம கடையில் வாங்கின மசாலா ஐட்டம் எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம வீட்டில் வச்ச மசாலா தான். நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கேன், ஓகேங்களா? அதே தான் இது காய்ஸ். நம்ம சேனல் நிறைய பேரை பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் ஒன்றும் வீடியோ கொஞ்சம் மோட்டிவாக பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த குழம்புக்கு சப்பாத்தியில் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா வேற லெவல் ஃபீல் காய்ஸ். உண்மையாக சொல்ல நல்லா இருக்கும். ரைஸ்லையும் போட்டு சாப்பிட்லாம்.
நம்மளோட கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படும். உங்களுக்கு வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுக்கு இது நல்ல ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி முடிஞ்சிச்சு. இப்போ இவங்களோட கோட்டா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், கொண்டு பேஸ்ட் மசாலா நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். எப்படியோ போக தான் போகிறேன் என்கிட்ட. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கர்டு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் வந்து லைட்டாக பெப்பர், கர்டு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 hour மேலே இருக்கும். மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒன்று தாங்க, நம்ம எந்த சமையல் பண்ணாலும் சரி, சேட்டை படத்தில் நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி லவ்வோட பண்ணணும், லவ்வோட பண்ணணும். அப்போ வெற்றி நான் தான் போலையே. ஓகே गाइस, ஜெயிச்சுட்டு வந்து கிரேவி. வாவ், கிரேவி வா. நைஸா என்ன எவ்வளோ டைம் ஆகுது. ஹலோ ஜெய், இப்போ ஃபைனல் தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். சாட் பர்சன் யாருமே இல்லை ஜெய், எல்லாரும் கொஞ்சம் பிஸி ஆகிறாங்க. அதனால நாங்களும் மட்டும் ரிவ்யூ சொல்லிட்டு போகிறோம். சொல்லுவோம். சரி, நீங்கள் நாங்கள் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக ஆனஸ்டாக தான் சொல்லுவோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சிக்கன் கிரேவியாகவும் உண்மையாக சொல்கிறேன், சிக்கன் செம்ம ஸ்மூத்தாக வெந்திருக்கு. சிக்கன் கிரேவி வேறு லெவல் guys, seriously. ஓகே, நல்லா கற்றுக்கினாங்க. இப்போ நான் கிரேவி ட்ரை பண்ணுறேங்க. நம்மளோட சிக்கன் 65 உண்மையாக சொல்கிறேன், கிரேவியில் உப்பு காரம் எல்லாமே செம்மையாக இருக்குது, செம்ம ட்ரெண்டியாக இருக்குது. அண்டு சிக்கன் 65 ஆல்சோ செம்மையாக வந்திருக்கு. மசாலாவும் வேறு லெவலில் இருக்குது. பட் என்ன, எனக்கு உண்மையாகவே சொல்லணும்னா ரெண்டுமே வேற லெவலில் இருக்குது. எக்ஸாக்டாக நான் உண்மையாக இது பிளான் பண்ணல, உண்மையாக எனக்கும் உண்மையாக அந்த இடத்துல கொடுத்துருக்கு. அப்போ வேற லெவலில் இருக்குது. இதில் வின்னரு சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் 65 ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இருக்கு. Amazing. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். Bye.